ஜி நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இந்த மாதம் ஸ்டார்டிங் ரொம்ப டஃப் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்டு ஒன்று எடுத்துருவோம், ஓகேவா? ஒரு போர்டு எடுத்துருவோம். அப்புறம் போர்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 நம்பர் என்ன சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சி போர்டு பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா சி போர்டு பார்க்குறது பெஸ்ட்டு, லாஸ் இல்லாமல் கவர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் சி போர்டு பார்க்கலாம். அப்படி அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே சி போர்டு பாருங்கள், 2 அடிச்சிருப்பான். சி போர்டு 2, ஓகேவா? இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7, ஓகேவா? அவன் என்ன பண்ணான் பார்த்தா 2 நாள் விட்டு பாருங்கள் 7 அடிச்சிருப்பான். இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7 அடிச்சிருப்பான், ஓகேவா? சி போர்டுலேருந்து பார்த்து சி போர்டு என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு அதுக்கு பவர் அடிக்கிறான், ஓகேவா? சி போர்டு 2, அந்த 2க்கு பார்த்தீங்கன்னா பவர் 7 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5, கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6, அப்போ இந்த 6க்கு பவர் பார்த்தா இங்கே 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? சி போர்டு இன்றைக்கி 1 வர வாய்ப்பு இருக்குது. இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருவான். ஒரு போர்டு எடுக்கிறது பெஸ்ட்டு, ஓகேவா? இப்போ நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. சி போர்டு வந்து பார்த்தா 2, இந்த 2க்கு பவர் பார்த்தா இங்கே 7 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த 0க்கு பவர் பார்த்தா இங்கே 5 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே சி போர்டு 6, இந்த 6க்கு பவர் பார்த்தா இன்றைக்கி 1 வரணும், ஓகேவா? சி போர்டு 1 வரணும். இப்போ சி போர்டு 1 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க இப்போ நமக்கு இங்கே சி போர்டு 1 வரணும். அப்போது ஒரு வேளை ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பேட்டர்னில் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 8 அடிச்சிருப்பான். ஏ போர்டு 8 1ஆம் தேதி. ஏ போர்டு 8, அதுக்கு ரிப்பீட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 8, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க ஏ போர்டு 9, அதுக்கு ரிப்பீட் பார்த்தீங்க ஏ போர்டு 9, ஓகேவா? இங்கே ஏ போர்டு 2, அதுக்கு ரிப்பீட் பார்த்தீங்க ஏ போர்டு 2. இப்போ இருக்கிற பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே ஏ போர்டு 7, அதுக்கு ரிப்பீட் வந்து 7 வரலாம். அப்போ 7 வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு 1, அப்போ நமக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா சி போர்டு 1 வர மாதிரி இருந்தால் நமக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா ஏசி 71 வரணும், ஓகேவா? ஏசி 71 வரணும். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பி போர்டு மட்டும்தான். இப்போ பி போர்டு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு டெமோ ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே ஏசி பாருங்கள், ஏசி வந்து பார்த்தா 35. இந்த ஏசி 35, அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தா 35, கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள். பிசியில் வந்து 35 சொல்லி அடிச்சுப்போம், ஓகேவா? ஏசி எடுத்து பிசியில் அடிச்சுப்போம், ஓகேவா? இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 44. இந்த 44க்கு அப்போ 2 நாள் விட்டு பிசி 44 சொல்லி வரணும். ஆனால் பார்த்து 44க்கு என்ன பண்ணால் 2 நம்பர் பவர் பண்ணி 99 சொல்லி அடிச்சிட்டான், ஓகேவா? அடுத்து பார்த்தா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 90. அப்போ 90க்கு என்ன பண்ணால் பிசி வந்து 2 நாளுக்கு பிசி ஒரு 90 அடிக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு பவர் பண்ணி அடிக்கணும். அவன் என்ன பண்ணால் பவர் பண்ணி அடிச்சிட்டான், ஓகேவா? ஏசியில் என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தா 2 நாள் விட்டு பிசியில் அடிச்சிட்டு வந்தான். நல்லா தெரியும், நல்லா பாருங்கள் இந்த பேட்டர்ன். ஏசி 35க்கு ஏசி வந்து 35 ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா ஏசி 44க்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99 பவர் அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து 90, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 90 அடிக்கணும். ஆனால் பார்த்தா பவர் அடிச்சிட்டான். அப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தா 41, அப்போ 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 96 அடிக்கணும். அப்படி இல்லை 41 அடிக்கணும், ஓகேவா? பிசி 41 அடிக்கணும், ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 41 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சுதான், ஓகேவா? இதுக்கு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 41 அடிக்கும்போது டெமோ சொல்லியிருந்தேன், இப்படி தான் அடிக்கிறான்னு சொல்லியிருந்தேன். நல்ல பேட்டர்ன். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான் அந்த பேட்டர்ன், ஓகேவா? இப்போ திருப்பி என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 80 சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 80 அடிக்கணும். அப்படி இல்லை 80க்கு பவர் பார்த்தீங்கன்னா 35, ஓகேவா? கரெக்டாக 35 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. அப்போ 76க்கு அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 26 ஏசி 26 எடுத்து பிசியில் வந்து 26 அடிக்கணும். அப்படி இல்லைனா 26க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தா 71, அப்போ ஓகேவா? அப்போ நமக்கு வந்து சி போர்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சி போர்டு 1 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஏ போர்டு வந்து 7 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு 771 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்குவாங்க, ஓகேவா? 771 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்குவாங்க. இந்த பேட்டர்ன் புரியுதா பாருங்கள், தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒரு போர்டை எடுத்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சி போர்டு 1க்கு ரூட் சொல்லியிருந்தேன், ஏ போர்டு 7க்கு ரூட் சொல்லியிருந்தேன். இப்போ பி போர்டு மட்டும் தான் மிஸ் ஆகிருந்தது. அந்த பி போர்டுக்கும் ஒரு ரூட் கரெக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா ஏசி எடுத்து இங்கே பிசியில், ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டான். ஏசி எடுத்து இங்கே 2 நாள் விட்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சிட்டான். இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சிட்டான். இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு அடிக்கணும். ஆனால் 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி அடிச்சிட்டான், ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட் அடிக்கிற மாதிரி தான் இங்கே ஏசி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சிட்டான். இங்கே ஏசி எடுத்து இங்கே பிசியில் அடிக்கணும். ஒன்று பவரில் அடிக்கணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு 26 வரலாம். அப்போ 726 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு சி போர்டு 1 வர மாதிரி இருக்குது, ஓகேவா? அதில் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அப்போ சி போர்டு 1 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 771 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா? நல்லாவே இருக்குது பேட்டர்ன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சி போர்டு வைக்கிறாங்க, சி போர்டு 1 வச்சு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி. அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நம்பர் தான், இன்றைக்கி கொடுத்த நம்பர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை நான் சொல்லாமல் விட்டால் கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், டெய்லி சொல்லி தான் இருக்கேன், அது இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏபி 39 இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க.
என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் தான். இங்கே பிசி பாருங்கள் 40 அடிச்சிருப்பான். 40ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 39 ஓகேவா. இங்கே பிசி 40 அடிக்கும்போது இங்கே ஏபி பாருங்கள் 40 அடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே பிசி 39 அடிக்கும்போது ஏபி 39 சொல்லி சிம்பிள் லாஜிக்கில் வந்து முடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் பார்த்துக்குவாங்க. அப்போ 40க்கு 40 அடிக்கும்போது 39க்கு 39 ஓகேவா. பிசி எடுத்து ஏபியில் அடித்தா அதே பிசி எடுத்து ஏபியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தா சில பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம எங்கே நிறுத்தணும் அங்கே ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே பிசி பாருங்கள் 96, பிசி 96 3 மாதம் விட்டு பாருங்கள் 96 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 69 அடிச்சிருப்போம் ஓகேவா. 96 அது வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து 69 அடிச்சிருப்போம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 மாதம் கேப் ஓகேவா. பிசி எடுத்து ஏபியில் வந்து திருப்பி அடிச்சிருப்போம் ஓகேவா. எங்கே நிறுத்தணும் அங்கே தான் கேம் ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 93 ஓகேவா. அந்த 93 திருப்பி நமக்கு 3 மாதம் விட்டு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 39 இன்றைக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கமும் கரெக்டாக சிங்க் ஆகுது. ஏபி 39 ஓகேவா. ஏபி 39 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏபி பாருங்கள் 69, ஏபி பாருங்கள் 69 அடிச்சிருப்பான். இந்த 69க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 19 ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே பிசியில் வந்து 19 அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போது நமக்கு இங்கே 69 அதை திருப்பி அடுத்த நாள் பார்த்தா 96 அடிச்சிருப்பான். ஏபிக்கு ஏபி முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 19, அந்த 19 திருப்பி இன்றைக்கி 91 வர வாய்ப்பு இருக்குது. பிசி ஒரு 91 ஓகேவா. நமக்கு சி போர்டு 1 வரதுனால பிசி 91 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 91 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 391 சொல்லி ஒரு நம்பரு. ஏன்னா சி போர்டு 1 கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா 1 பிசி வந்து பார்த்திங்கன்னா 71 இல்லை பிசி 91 வரணும். நம்ம 91 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது இன்றைக்கி பிசி 91. ஏன்னா பிசி பாருங்கள் 53 அடிச்சுட்டு கிராஸில் பாருங்கள் 19 அடிச்சிருப்போம் ஓகேவா. இந்த 53 திருப்பி நமக்கு இங்கே 35 அடிக்கும் போது இந்த 19 திருப்பி நமக்கு இங்கே 91 சொல்லி சிம்பிள் லாஜிக்கில் முடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கேஷுவலாக முடிச்சுட்டு போயிடுவோம். பிசி ஒரு 91 ஓகேவா. அப்படி பிசி 91 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 391 சப்போர்ட்டுக்கு 771 ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது 4D ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் சின்ன ஒரு நம்பர் சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் இருக்குது ஆப்ஷனு. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4D பெரிய வின்னிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதனால் 3 நம்பராக வரும் ஓகேவா. பார்த்துக்கோங்க அது மட்டும் எப்படின்னு. நல்ல பேட்டர்ன் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி ப்ளே பண்ண கொஞ்சம் யோசித்து ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்ன வருது மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 0 9 2 4 3 7 1 ஓகேவா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நம்பர். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் ரிப்பீட் எதுவும் கிடையாது. இந்த 7 நம்பருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே புது நம்பர் தான் ஓகேவா. 1 2 3 4 5 விட்டா 6 விட்டா 7 8 விட்டா 9 10 ஓகேவா. 7 நம்பர் ஃப்ரெஷ் நம்பர் தான் ஓகேவா. இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் டி போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி போர்டில் 6 அடிக்கலை, ஒரு 8 அடிக்கலை ஓகேவா. அப்போ டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் டி போர்டில் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம 4D ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 6 8 ஓகேவா. இந்த டி போர்டு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 6 8 ட்ரை பண்ணுங்கள். நம்ம எந்த நம்பர் வச்சாலும் சரி, நீங்கள் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்த நம்பர் வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் வந்தாலும் சரி, இந்த டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஓகேவா. 1 5 ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 6 ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 8 ட்ரை பண்ண ஓகேவா. இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா புது நம்பர் தான். 7 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புது நம்பர் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் அடிக்கலை ஓகேவா. 1 அடிச்சிட்டா, 2 அடிச்சிட்டா, 3 அடிச்சிட்டா, 4 அடிச்சிட்டா, 5 அடிக்கலை, 7 அடிச்சிட்டா, 8 அடிக்கலை, 9 அடிச்சிட்டா, 0 அடிச்சிட்டா ஓகேவா. எல்லாமே ஃப்ரெஷ் நம்பர் தான் இதில் 4Dயில் ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4D கரெக்டாக லாக் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 391 ஓகேவா. 391 ட்ரை பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். 5 6 8 ஓகேவா. அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 771 ஓகேவா. பிசி வந்து 71 வரணும். இல்லைனா நீங்கள் 26 ட்ரை பண்ணணும், அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆனால் அதை எப்படி ப்ளே பண்ண மட்டும் யோசிங்க ஓகேவா. டி போர்டு மைண்டில் வச்சுக்கோங்க. 5 6 8 ஓகேவா. ஓகே ஜி பாப்பா ஸ்டுடியோ.